10 பேர் 10 விதமா பேசி புரிய வைக்க முடியாத எதுவா இருந்தா கூட ராணி ஆண்டி வந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். உடனடியே எவ்வளவு தெம்ப மாறிட்டாங்க பாத்தியா? மாறலாம் இல்ல சூர்யா, கொஞ்சம் லைட்டா அசைஞ்சிருக்காங்க. அது போதும் பவி. இருக்கும் அதிகமாச்சுன்னா எல்லாமே பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும். அட்லீஸ்ட் அம்மா கிட்ட இப்ப அந்த இருக்கும் இல்ல. அதுவும் சரிதான் சூர்யா, ஆனா அவங்களை எப்படியாவது நாம சாப்பிட வச்சிடணும். சாப்பாடு மட்டுமா? குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது அவங்களை இங்க இருக்க வைக்க போறேன். அது நடக்குமா சூர்யா? இந்த மாதிரி நேரத்துல அத்தை மட்டும் என் கூட இருந்தாங்கன்னா நான் மனசளவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவேன் சூர்யா. பேசுறேன் பவி. இப்ப கொஞ்சம் கூலாயிட்ட மாதிரி தெரியுது. வாய் விட்டு கேட்டுருவோம். என்ன வாய் விட்டு கேட்கணும்? அது அது ஒன்றும் இல்லைம்மா. வீட்டுக்கு போய் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஒரு 10 நாள் இருக்க வைக்கலாம். அதை பற்றி வாய் விட்டு கேட்கலான்னு சொன்னம்மா. இல்லை சூர்யா, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மா? ஆமாண்டா சூர்யா, ஒரு வீட்டில் இருக்கணும்னா அந்த வீட்டு சூழ்நிலையோட நாம மிங்கிள் ஆகியிருக்கணும், அந்த மனநிலையில இருக்கணும். என்னால அப்படி இங்க இருக்க முடியல, அதனால தான் சொல்றேன். இந்த வீட்டு சூழ்நிலை உங்கள் மனசு மிங்கில் ஆகாது. ஏன்னா இங்கே ராஜாராம் அதான் அப்பா இங்கே இல்லை. ஸோ உங்களால் இங்கே இருக்க முடியாது. அப்பாவை பார்க்கணும், பேசணும், தவிக்க விட்டுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். எத்தனை வருஷமா உங்களை பார்க்குறேன். இதெல்லாம் சண்டை போட்டு தள்ளி நிற்கிற உறவா? உங்களுக்குள்ள என்ன ஒரு அந்யோன்யம், என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா அங்கிருந்து இழுக்கிறாரு, அப்புறம் எப்படிமா உங்களால இங்க இருக்க முடியும்? சூர்யா, போதும். இதுக்கு மேல உன் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். முடியாட்டி சொல்லு, நான் கால் டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன். ஐயோ அத்தை, அத்தை. என்ன சூர்யா, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கரெக்ட். ஆனா இப்ப மாமாவை பத்தி பேசிருக்க கூடாதுல்ல. சரி, அத்தை போயிட போறாங்க, போ. சரி, நான் போறேன். பவி, நீ இதெல்லாம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் குழந்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். நேரா நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு, உடம்பு பாத்துக்கோ, கவனமாயிரு. வரேன். போலாம். பிரியா, ஸ்கூல் வேன் வந்தாச்சு. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? கிளம்பு. அவன் நிக்க மாட்டான், கிளம்பிடுவான். பிரியா, கிளம்பு. நான் போகல, என்னால ஸ்கூல் போக முடியாது. ஏண்டி, யூனிஃபார்மோட ரெடியாகி உட்கார்ந்துட்டு இப்ப திடீர்னு என்ன வந்தது? கிளம்பு, போ. அம்மாவை பார்க்காம, அம்மாவை கட்டி பிடிச்சி டாட்டா சொல்லாம நான் எப்பவும் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. இன்னைக்கும் என்னால போக முடியாது. அம்மா வந்துருவாங்க,
அவங்க சூர்யா அண்ணன் வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள நாங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். அம்மா வரட்டும், நான் போறேன். பிரியா, பிரியா குட்டிக்கு என்னாச்சு? ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது ஆண்டிக்கு தெரிஞ்சா எங்களை தான் திட்டுவாங்க. ஐஷு சொன்ன மாதிரி நீ திரும்ப வரும்போது ஆண்டி கன்ஃபார்மா வீட்ல இருப்பாங்க, சரியா? முடியல அண்ணி. அம்மா இல்லாத இந்த வீடை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பேசுறதே சரியில்லை பிரியா. எங்களுக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கும்? எல்லாருமே அப்செட்ல தான் இருக்கோம். என்ன ஒரே ஒரு ரிலாக்ஸ் என்னன்னா ஆண்டி பவித்ரா வீட்ல இருக்காங்கங்கிறது தான். கிளம்புடி, கிளம்பு. அப்பா வந்தாருன்னா அப்புறம் அது வேற பிரச்சனை. ம். பாவம் பிரியா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ம். ஆ, சொல்லுங்க அண்ணி. ஐஸ்வர்யா, அம்மா எப்படி இருக்காங்க? அத்தை விஷயமா தான் நான் ஃபோன் பண்ணேன். அண்ணி, இந்த மாதிரி நேரத்துல அம்மா உங்க வீட்ல தான் இருக்காங்கன்னு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இங்க வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் கிடக்கு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிரியாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐஷு, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் நான் கால் பண்ணிருக்கேன். சந்தோஷமான விஷயமா? என்ன நீ சொல்றீங்க? பாப்பா பிறந்தாச்சா? ஆமாண்டி, லூசு. பாப்பா பிறந்துருச்சு. பாப்பாவை இந்த பக்கம் படுக்க வச்சுட்டு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். சாரி அண்ணி. சரி விடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீடு வெளிச்சமாக போகுது. புரியல அண்ணி. அத்தைய சோந்தி வே. நிஜமாவா? ஆமா ஐஷு, சூர்யா கூட வந்துகிட்டே இருக்காங்க. எப்படி அண்ணி? இருந்த நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு இது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாம எல்லாருமே ராணி ஆண்டியை பார்த்து தான் ஃபீல் பண்ணோம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. வந்தாங்க, பேசினாங்க, அத்தையை அமுச்சு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார்கிட்டயும் சொல்றேன். சரி. என்னாச்சு? சொல்றேன். அத்தை, சந்திரு அண்ணா, அப்பா, தாத்தா. என்னடி? இருங்க, எல்லாரும் வரட்டும். அம்மா சூர்யா அண்ணனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? நிஜமாவா? இப்பதான் அண்ணன் பவித்ரா அண்ணி ஃபோன் பண்ணாங்க. வா வா வாங்க. எது எப்படியோ ராணி அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்ததுனால அவங்க அவகிட்ட பேசி எப்படியோ பொண்ணிய வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. அது போதும். இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம இடைஞ்சலா இருக்கக்கூடாது. மா